ஓம் சாந்தி 20/4/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய மீட்பு படையினராக உள்ளீர்கள். நீங்கள் அனைவருக்கும் சத்கதியை வழங்க வேண்டும். அனைவரின் அன்பையும் ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும். பாபாவினுடைய குழந்தைகள் நாம் அனைவருமே ஈஸ்வரிய மீட்பு படையினர். இந்த முழு உலகத்தில் ஆத்மாக்கள் எல்லாருமே துக்கம் சாந்தியில் சிக்கிட்டு இருக்காங்க, ராவணனுடைய பிடியில் சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து அவர்கள் எல்லாரையும் மீட்டெடுக்கணும். ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய அறிமுகத்தை கொடுத்து அவங்கள மீட்டெடுக்கணும். அவங்களுக்கு நிரந்தர சுகம் சாந்திக்கான வழியை நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொருவருமே தந்தையை அன்போடு ஏற்றுக்கிட்டு தன்னுடைய அன்பை பாபாவோட அவங்க கொடுக்கணும், ஈடுபடணுன்றதை பாபா புரிய வைக்கிறார். கேள்வி: மனிதர்கள் தங்களுடைய புத்தியை எந்த விஷயத்தில் ஈடுபடுத்துகின்றனர் மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் புத்தியை எங்கே ஈடுபடுத்த வேண்டும்? பாபா பதில் சொல்கிறாரு, மனிதர்கள் தங்களுடைய புத்தியை ஆகாயம் மற்றும் சிருஷ்டியின் எல்லையை கண்டுபிடிக்க ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இதனால் எந்த லாபமும் கிடையாது. இதன் எல்லையை அவர்களால் காணவும் முடியாது. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் பூஜைக்குரியவர் ஆவதில் தன்னுடைய புத்தியை ஈடுபடுத்துகிறீர்கள். அவர்களை உலகம் பூஜிக்காது. குழந்தைகளாகிய உங்களை தான் பூஜிக்கும். நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதைகளாக ஆகிறீங்க. ஆகையினால இந்த சங்கமயுகத்தில் பார்த்துக்கிட்டா சங்கமயுக பிராமணர்கள் பூஜைக்குரிய நிலையை அடையிறதுல முயற்சியாளராக இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆகாயம் மற்றும் சிருஷ்டியினுடைய எல்லையை கண்டுபிடிக்க அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முயற்சினால் எந்த லாபமும் கிடையாது. அவங்க எந்த ஒரு எல்லையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. மேலும் அவங்களுடைய முயற்சியினால் அவங்க பூஜைக்குரிய நிலையும் அடைய முடியாது, பூஜையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பூஜை உண்டு. நீங்கள் பூஜைக்குரிய தேவதைகளாக ஆகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டனர். இது ஞான மார்க்கம் ஆகும், அது பக்தி மார்க்கம் ஆகும். பக்தி மார்க்கம் நல்லதா அல்லது ஞான மார்க்கம் நல்லதா என்ற கேள்வி எழுகிறது. இரண்டு பொருட்கள் இருக்கின்றன. ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்கிறது என சொல்லப்படுகிறது. பக்தி மற்றும் ஞானம் இரண்டும் வேறு வேறு என கண்டிப்பாக சொல்வோம். பக்தி செய்வதன் மூலம் ஞானம் கிடைக்கும், அப்போது சத்கதி உண்டாகும் என மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஆகையினால தான் அவங்க பக்தி செய்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பக்திக்கு இடையில் ஞானம் வர முடியாது. பக்தி முடிஞ்சாதான் ஞானம் கிடைக்கும். பக்திக்கு இடையில் ஞானம் கிடைக்காது. பக்தியோ அனைவருக்குமானது. அதே போல் இந்த ஞானமும் கூட அனைவருக்குமானது தான். இந்த சமயமே கலியுகத்தின் இறுதி கட்டமாக உள்ளது எனும் போது கண்டிப்பாக துர்கதி தான் இருக்கும். ஆகையால் தான் துர்கதி ஏற்பட்டு அனைவரும் அழைக்கவும் செய்கிறார்கள். எப்படி அழைக்கிறாங்க? இறைவா, நீ வந்துட்டினா எல்லா தொடர்பையும் விட்டுட்டு என்னுடைய தொடர்பை உன்னோடு மட்டுமே நான் ஏற்படுத்தி கொள்வேன் அப்படின்னு பாடவும் செய்கிறார்கள். ஆனால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பகவான் யாருன்னா, அவங்க தேக உணர்வில் இருந்துட்டு ஒரு தேகாதாரி, அதாவது கிருஷ்ணரை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறது இல்லை. யாரோட அவங்க தொடர்பு வைப்பாங்க? அடிக்கடி அவங்களுடைய புத்தி கிருஷ்ணரின் பக்கம் செல்கிறது. நாங்கள் உண்மையான அன்பு கொண்ட உங்களோடு நாங்கள் தொடர்பை இணைத்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணருடனே அன்பை ஈடுபடுத்துகிறார்கள் எனும் பொழுது பிறகு குரு, சந்நியாசி மற்ற யாருடைய அவசியமும் கிடையாது. சரி, அவருக்காக காத்துட்ருக்கீங்கன்னா அப்புறம் ஏன் குருமார்களை நாடி போகிறீங்க, சன்னியாசிகளை நாடி போகிறீங்க? அதுக்கான அவசியம் தேவையில்லையே. கிருஷ்ணரை தானே நீங்கள் நினைக்கணும். கிருஷ்ணருடைய படமோ எல்லார்கிட்டையும் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. ஏன் பிறகு வெவ்வேறு தேகாதாரிகளை தேடி போகிறீங்க? சாது சன்னியாசிகள்லாம் தேடி போகிறீங்க. பிறகு குருமார்களை வச்சுக்கிறீங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. வேறு யாரிடமும் செல்லணுன்ற அவசியமே கிடையாது. மீரா ஒருவரின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டது போல். இப்போ மீரா எப்படி இருந்தாங்க? கிருஷ்ணரை மட்டும்தான் நினைவு செஞ்சிட்டு இருந்தாங்க.
அவங்களுடைய கைகள் காரியங்கள் செஞ்சாலும் கிருஷ்ணரை நினைவு செய்து கொண்டே இருந்தார். வீட்டில் இருந்தாங்க, காரியங்கள் செய்தார்கள், உண்பது குடிப்பது இது எல்லாமே நடக்க தான் செய்கின்றது. ஆனாலும் கூட உண்மையான அன்பு அவங்க கிருஷ்ணர் மேலே வச்சுருந்தாங்க. கிருஷ்ணர் பிரியதர்ஷனாகவும் மீரா பிரியதர்ஷினியாகவும் ஆகிவிட்டார். அப்போ உண்மையான அன்பு ஒருவர் மேலே மட்டும் இருக்குதுன்னா அவங்கள மட்டும்தானே நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணரை நினைவு செய்வதன் மூலம் அவங்களுக்கு அதனுடைய பலனும் கொஞ்சம் கிடைச்சிது. கிருஷ்ணரை அனைவரும் அறிவார்கள். உண்மையான அன்பு நாங்கள் உங்களிடம் வைத்தோம், பிற தொடர்புகளை நீக்கினோம் என பாடவும் செய்கின்றனர். ஆனால் இந்த உண்மையான அன்பை நீங்கள் யார் மேலே வைக்கணும், யாரால் நீங்கள் சத்கதி அடைய போகிறீங்க, இந்த பாடல்லாம் யாருக்கு பொருந்தும், இதெல்லாம் சிவபாபா இப்போ புரிய வைக்கிறார். நீங்கள் கிருஷ்ணர் என்ற தேகாதாரி மேலே அன்பு வைக்கிறதுனால உங்களுக்கு சத்கதி கிடைக்க போகிறது கிடையாது. அதே போல் நீங்கள் பகவான் வருவார், எங்களுக்கு சத்கதி கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நம்பி யாரை நினச்சிட்ருக்கீங்களோ அவர் வரமாட்டார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் வருவார், உண்மையானவர் வருவார், பரம்பிதா பரமாத்மா வருவார். அவர் தான் சத்கதி கொடுக்க முடியும். இது யாருக்குமே தெரியலை. பாபா சொல்கிறார், அனைவருக்கும் ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர், சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். ஆனால் தேகாதாரி யாரும் கொடுக்க முடியாது. கிருஷ்ணரெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். எப்பேற்பட்ட தந்தை வராரு, ஆனால் அவரை யாருக்குமே தெரியலை. பரம்பிதா பரமாத்மா சிவன் என சொல்கிறாங்க. ஆனால் அவர் யார், எப்போ வராரு, என்ன செய்கிறாரு? சிவஜெயந்தி கூட இங்கே நடக்குது. சிவஜெயந்தி நடக்கிறது என்றால் கண்டிப்பாக அவர் இங்கே வந்திருப்பார். எப்போது வந்தார், எப்படி வந்தார், என்ன செய்கிறாரு, இது யாருக்குமே தெரியலை. மெயினாக பாரதவாசிகளுக்கு தெரியலை. அனைவருக்கும் சத்கதி வழங்குகிறார் என்பது எந்த மனிதருக்கும் தெரியாது. ஆனால் அவர் எப்படி செய்கிறார், சத்கதியினுடைய அர்த்தம் என்ன, எதுவுமே யாரும் புரிஞ்சிக்கல. கண்டிப்பாக சிவபாபா வந்திருக்காருன்னா சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சிருப்பார். மேலும் சொர்க்கத்தின் ராஜ்யத்தையே கொடுத்துருக்காரு குழந்தைங்களுக்காக. குழந்தைகளாகி நீங்கள் தான் அந்த தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியலை, மறந்துட்டீங்க. நீங்களே மறந்துட்டீங்கன்னும் போது நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இப்போது சிவபாபா மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் பிறருக்கும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் ஈஸ்வரிய மீட்பு படையினராக ஆகியுள்ளீர்கள். மீட்பு படை என்றாலும் சரி, அல்லது சத்கதியின் படை என்றாலும் சரி. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் படங்களை வைத்து புரிய வைக்க வேண்டும். பல மொழிகள் இருக்குது. முக்கியமான மொழிகளில் படங்களை உருவாக்குங்க. எல்லாருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க. யாருக்காக பக்தி செய்து ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகவான் வந்துட்டார் நமக்கு சத்கதி கொடுப்பதற்காக. அப்போ எல்லாரையும் சத்கதி அடைய வைப்பதற்கான வழியை நீங்கள் தான் சொல்லணும். சத்கதி கொடுக்கக்கூடியவரோட நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதற்கான படங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, அதை வச்சு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். சிருஷ்டி சக்கரத்தில் முழு ஞானமும் உள்ளது. இந்த ஏணிப்படி பாரதவாசிகளுக்கு மட்டுமாகும். இதில் வேறு தர்மம்லாம் இல்லைல்ல. ஆனால் சிருஷ்டி சக்கரத்தில் எல்லா தர்மத்தினரும் வருவாங்க. ஏணிப்படி பாரதவாசிகளுக்கு மட்டும்தான். அவங்களுடைய உயர்வு அவங்களுடைய வீழ்ச்சி அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அனைவருமே தமோ பிரதானம் ஆகின்றனர். ஆக அவர்களுக்காகவும் ஏற்பட வேண்டும். சேவைக்கான இந்த அனைத்து சிந்தனைகளும் உங்கள் புத்தியில் வர வேண்டும். 2 தந்தையின் ரகசியத்தை கூட அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆஸ்தியோ படைப்பவரிடமிருந்து மட்டும்தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடைக்கும்ன்றதை தெளிவுபடுத்துங்க. அப்போ நமக்கு எந்த தேகாதாரியிடமிருந்தும் நமக்கு ஆஸ்தி, சுகம், சாந்திக்கான ஆஸ்தி கிடைக்காது. நம்முடைய நிராகார தந்தையிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கணும். எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களுமே புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, இந்த ராதாகிருஷ்ணர் என்பவர்கள் ஸ்ரீநாத் ஸ்ரீநாதினியாக இருக்காங்க. ஸ்ரீராதை ஸ்ரீகிருஷ்ணர் கிரீடாதாரிகள் கிடையாது, கருப்பானவர்களும் அல்ல. அவங்க இளவரசன் இளவரசியாக இருக்காங்க. அவங்கள கிரீடாதாரின்னு சொல்ல முடியாது. அவங்க திருமணம் ஆன பிறகு தான் அவங்க ராஜ்யத்தில் அமர்றாங்க. இப்போ ராஜ்யம் என்பது லக்ஷ்மி நாராயணருடையதுன்னு தான் சொல்லப்படுதே தவிர ராதாகிருஷ்ணருடையது அல்ல. கோவில்களை பலவிதமாக கட்டியுள்ளனர். பெயர் லக்ஷ்மி நாராயணர் என ஒன்று தான் வைப்பார்கள். ராஜவம்சம் லக்ஷ்மி நாராயணருடையது என சொல்வார்கள்.
ராமர் சீதையின் குலம், லக்ஷ்மி நாராயணருடைய குலம். ஆனால் ராதாகிருஷ்ணரின் குலம் இருக்காது. ஏன்னா அவங்க இளவரசன், இளவரசி திருமணத்துக்கு பிறகு தான் அவங்களுடைய குலம்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள்லாம் மனிதர்களுடைய சிந்தனையில் வரவே வராது. வேத சாஸ்திரங்களை மனனம் செய்வதன் மூலமாகவோ, யஞ்ஞம், தவம் முதலானவைகள் செய்வதன் மூலமாகவோ, தீர்த்த யாத்திரைகள் செல்வதன் மூலமாகவோ பரமாத்மாவை அடைய முடியும் என சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் என்னிடமிருந்து தூரமாக்கக்கூடிய வழி என பாபா புரிய வைக்கிறார். இதையெல்லாம் ஃபாலோ பண்ண படிக்க நீங்கள் என்கிட்டேருந்து ரொம்ப தூரமாக விலகிறீங்க. சுத்தமாக அதில் உள்ள பொய்யான விஷயங்களை தானே நம்பிட்டு போகிறீங்க. அப்போ தந்தையை பற்றிய அறிமுகமே அதில் இல்லை. அப்போ தந்தையினுடைய துல்லிய ஞானம் அதில் இல்லை. அப்போ அதை ஃபாலோ பண்ணுறதுனால, அதன்படி நடக்கிறதுனால என்கிட்டேருந்து தூரமாக விலகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நாடகத்தில் அனைவருமே துர்கதியை அடைய வேண்டி இருப்பதால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. கல்புத்தி ஆகுது இல்லையா? எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக செய்கிறீங்க. முன்னர் நாமும் கூட பகவான் உச்சி குடுமியை போன்றவர் என சொல்லி கொண்டிருந்தோம். மனிதர்கள் பலவிதமான வழிகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தின் வழிகளை பிடித்து கொண்டிருந்தாலும் களைத்து போகும்போது பகவானே அப்படின்னு மேல் நோக்கி தான் தந்தையை பார்த்து அழைக்கிறாங்க. இப்போ பக்தி கூட நாளடைவில் என்ன ஆகிடும்? களைப்படைய செஞ்சிடும். களைச்சி போயிடுவாங்க. அவங்களுக்கு பக்தியில் பூர்த்தி ஆகாது. அவங்களுடைய ஆசைகள் எதுவும் பூர்த்தி ஆகாது. சிலர் கிருஷ்ணரை பகவான் என்றும் சிலர் ராமரை பகவான் என்றும் சொல்லிவிடுகிறார்கள். இன்றைய நாட்களில் மனிதர்கள் தன்னையே பகவான் சொல்லிக்கிறாங்க. நான் தான் ஈஸ்வரனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதைகளை விட இந்த மனிதர்கள் அவ்வளோ கூர்மையுடையவராக இருக்காங்க பொய் பேசுகிறதில். பிறகும் கூட தேவதைகள் எனவே சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை பகவான்னு சொல்லிக்கிறாங்களாம். இது பக்தி மார்க்கமாகும். தேவதைகள் சொர்க்கத்தில் வசிப்பவர்களாக இருந்தார்கள். இப்போது கலியுகமான இரும்பு யுகத்தில் பிறகு மனிதர்கள் பகவானாக எப்படி ஆக முடியும்? இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பகவான் ஆகிட முடியுமா? தேவதைகளே பகவான் கிடையாது. சாதாரண மனிதர்கள் எப்படி பகவானாக ஆக முடியும்? பகவான்னா யார்? எப்படிப்பட்டவர்? அவருக்கு தேகமே கிடையாது. அவர் நிராகாரர். இதெல்லாம் புரிதல் இல்லாத அறியாமையில் மனிதர்கள் கலியுகத்தில் அவங்க கல் புத்தினால் அவங்க எப்படி பண்ணுறாங்க? தன்னையே பகவான்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்கிறார். நான் சங்கம யுகத்தில் தான் வரேன். இப்போ நான் தான் இந்த உலகத்தையே மாற்றுறேன் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, யாருக்கு நன்மை செய்யலாம் என்ற சிந்தனை முழு நாளும் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். அன்பானவரின் தொடர்பு கிடைத்தது என்றால் அவருடைய அறிமுகத்தை கொடுக்கணும்னு உங்கள் சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் தந்தையாக இருக்கின்றார். அவரிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது என்பதை எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நம்முடைய தந்தை யார்? நாம் அவரிடம் அன்பு கொள்வதனால அவரிடமிருந்து எவ்வளோ ஆஸ்தி அடையிறோம், அதுவும் நீண்ட கால பிராப்தி அடையிறோம். இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம். அந்த ஆர்வம் உங்களுக்கு வரணும். யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ, அவங்க அந்த ஆர்வத்தோடு இந்த சேவை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்பவர்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். சிலர் மிகவும் நல்ல விதமாக சொற்பொழிவாற்றுறாங்க. சிலர் அந்த அளவுக்கு சொற்பொழிவாற்ற முடியறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு சிந்திக்கிறதில்ல. அவங்க புத்தியில் அவ்வளோவா ஆழமாக பதியல. சிலருக்கு முடிவதில்லை எனும் பொழுது நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து குழந்தைகளும் தமக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். வழி கிடைத்தது என்றால் ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் நன்மை அடையிறீங்கன்னும் பொழுது மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். தந்தை ஆன்மீக சேவை செய்ய கற்றுக்கொள்கிறார். ஆன்மீக சேவையை பற்றி தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஆன்மீக தந்தை தான் ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறார். அதுதான் ஆன்மீக சேவை. ஸ்தூலமான சேவையை பிறவிகளாக செய்து வந்துள்ளீர்கள். இப்பொழுது இந்த கடைசி பிறவியில் தந்தை கற்று தந்திருக்கும் ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக சேவை செய்கிறதுல தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. மற்ற எதுலேயுமே எந்த பயனும் கிடையாது. ஸ்தூலமான சமூக சேவை செய்யறதுக்கெலாம் வெளி உலக மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஆன்மீக சேவையை பாபாவுடைய குழந்தைகள் நீங்கள் தான் செய்ய முடியும்னு சொல்கிறார். ஆகையினால இல்லற விஷயங்களில் இருக்கணும் மற்றும் அவங்களோட நல்ல உறவை பராமரிக்கணும். அவர்களுக்கும் கூட இதை நீங்கள் புரிய வச்சு அவங்களுக்கும் நன்மை செய்யுங்க. அன்பானவராக இருந்தால் கொஞ்சமாவது நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களையும் சேர்ந்து சந்நியாசம் பண்ண வச்சுருவீங்களோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஞானத்தை கேட்க மாட்டுறாங்க, பயந்துட்டு ஓடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த தந்தையிடமிருந்தோ ஒரே விதமான ஆஸ்தி கிடைக்கிறது, எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் கிடைக்கிறது. எப்போதும் நோயற்றவர்களாக ஆவதற்கான ஆஸ்தி நமக்கு கிடைக்குது. செல்வந்தர்கள் விழித்தெழுவது மிக சிரமம். இந்த நேரம் ஏழை குழந்தைகள் தான் விழித்தெழுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஞானம் ரொம்ப இனிக்குது. அவங்க தான் தேடலில் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கேட்டதும் பிடிச்சிக்குது. ஆனால் செல்வந்தர்கள் அவங்க விழிப்புணர்வில் வர்றது கஷ்டன்றார். பாபா கண்காட்சிகள் நிறைய ஏற்பாடு செய்கிறார் என்றால் நிறைய கிராமங்கள் இருக்குது. அமைச்சர்கள் முதலானவர்கள் இது நல்ல ஞானம் என புரிந்து கொண்டார்கள் என்றால் பலரும் கேட்க தொடங்குவார்கள். மேலும் நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய பெயர் பிரபலமாகும். பிரம்மா குமாரிகளை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரும். பிறகு நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிறதுக்கு தான் இப்போ டைம் எடுக்குது, நேரம் ஆகுது. ஆகையினால இரவும் பகலும் யாராவது ரொம்ப தீவிரமாக ஈடுபாட்டோடு முயற்சி செய்கிறீங்கன்னா ஒருவேளை உங்கள் ஆத்மாவில் துரு நீங்கிடும், சுத்தமாக தூய்மையாயிடுவீங்க. ஆத்மா தூய்மையாயிடுச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்பிடுவீங்க. இது அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். கண்காட்சியிலும் கூட இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். முழு பாரதத்தின் விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாரதத்துக்கு உயர்வு ஏற்பட்டது என்றால் அனைவருக்கும் உயர்வு, வீழ்ச்சி ஏற்பட்டால் அனைவருக்கும் வீழ்ச்சி. இதெல்லாம் தெளிவுபடுத்துங்க. ப்ரொஜெக்டர் மூலம் கூட கண்காட்சிகளில் அதிகமாக சேவை செய்யுங்க. சேவை மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்தபடி இருக்கும். நாளுக்கு நாள் உங்கள் பெயர் பிரபலமாயிட்டே போகும். 5000 வருடங்களுக்கு முன்னர் கூட இப்படி ஆகியிருந்தது என்பதை நீங்கள் எழுதி போடுங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற நிகழ்வு நடந்தது. தந்தை வந்தார், எல்லாருக்கும் ஆஸ்தி கொடுத்தாரு, சத்கதி கொடுத்தாரு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. குழந்தைகள் பல விஷயங்களை மறந்துடுறாங்க. ஏதாவது நடந்தது என்றால் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு கூட இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் தெளிவான விஷயம். ஆனால் ஒவ்வொன்றும் புத்தியில் பதியணும். செய்தித்தாள்களில் கூட போட முடிஞ்சால் கொஞ்சமாவது புரிந்து கொண்டார்கள் என்றால் சரி, மெசேஜ் கொடுங்க செய்தித்தாளில் கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஞான மார்க்கத்தில் மிகவும் முதல் தரமான நிலை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை நினைவு செய்து மகிழ்ச்சியோடு இருக்கணும். பயிற்சி ஏற்பட்டுருச்சுன்னா பிறகு குஷி நிறைந்த நிலை எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, மற்ற அனைவரிடமிருந்தும் புத்தியின் ஈடுபாட்டை நீக்கி ஒரு தந்தையிடம் இணைக்க வேண்டும் மற்றும் அனைவருடைய அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்தக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, உண்மையிலும் உண்மையான ஆன்மீக சேவாதாரி ஆக வேண்டும். தனக்கு நன்மையை செய்து கொள்ள வேண்டும் மற்றும் பிறருக்கும் வழிகாட்ட வேண்டும். மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாரு, தனது உயர்ந்த விவகாரத்தின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் தரும் மகான் ஆத்மா ஆகுங்கள். உங்களுடைய உயர்ந்த விவகாரத்தின், நீங்கள் மற்றவருடைய சம்பந்தம் தொடர்பில் காரிய விவகாரங்களில் நீங்கள் வரீங்கன்னா எல்லாருக்கும் உங்கள் மூலமாக சுகம்தான் அனுபவம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சுகத்தை கொடுத்து சுகத்தை பெறக்கூடியவர்கள் தான் மகான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். மகான் ஆத்மாக்களின் செயலால் பிற ஆத்மாக்கள் அனைவரும் சுகமே தானமாக பெறுவார்கள். அவர்கள் சுகமே தருவார்கள், பெறுவார்கள். நாள் முழுவதும் மகான் ஆத்மாவாகி அனைவருக்கும் சுகம் கொடுத்தேனா, புண்ணிய செயல் செய்தேனா என சோதனை செஞ்சு பாருங்கள். புண்ணியம் என்பது பிற ஆத்மாவிடமிருந்து ஆசி பெறும் வகையில் அவர்களுடைய தேவை அறிந்து அவங்களுக்கு நாம் நல்லது செய்யணும். ஒவ்வொரு ஆத்மாவிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். நான் யாருக்கும் துக்கம் தரவோ அல்லது துக்கத்தை பெறவோ இல்லை தானே, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்படி யாருக்கும் துக்கம் கொடுக்காம நீங்கள் காரிய விவகாரத்தில் வந்தாலும் உங்கள் சம்பந்தம் தொடர்பில் யார் யார் வராங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் மூலமாக சுகம் அடைஞ்சாங்களா, ஒவ்வொருவருடைய தேவை அறிந்து அதை நான் பூர்த்தி செஞ்சேனா, அவங்களிடமிருந்து நான் ஆசீர்வாதம் பெற்றேனா, சுகத்தை கொடுத்து சுகத்தை எடுத்தேனா, அப்படி யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் மகான் ஆத்மா. பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, செய்த பின்பு சிந்திப்பது பச்சாதாபம் ஆகும். அதனால் செய்து முடிப்பதற்கு முன் ஒரு செயலில் வருவதற்கு முன்பே எச்சரிக்கையோடு இருக்கணும், சிந்தித்து செயல்படணும்.
செயல்பட்டுட்டு பிறகு சிந்திப்பது பச்சாதாபத்தை குறிக்குதுன்றார். அவ்யக்த இஷாரா, மகான் ஆகுவதற்கு மதுரத்தன்மை, அதாவது இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். அவரவர் சமஸ்காரம் தனித்தனியாக இருப்பினும் அனைவருடனும் அன்பாக அனைத்து விஷயங்களிலும் தொடர்பிலும் வெற்றி, சொல்லில் இனிமை பெற சரள சுபாவம் என்பது தேவை. சரள சுபாவம் என்பது நேரம், மனிதர், சூழ்நிலைக்கேற்ப புரிந்து கொண்டு தன்னை லேசாக்கி கொள்வது. இணைந்து செல்பவர், வளைந்து கொடுத்து வாழ்பவர். சுலபம் என்பது கவனக்குறைவு அல்ல. அதாவது அனைவரோடையும் ஒற்றுமையாக சரளத்தன்மையோட சகஜமாக பழகணும். குறை பார்க்கறது, குறை சொல்கிறது, வெறுப்புணர்வை கொடுக்கறது அப்படிலாம் இல்லாமல் இருக்கணுன்றார். சரள சுபாவத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.